தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சிறைச்சாலையில் பவுலின் மிகப்பெரிய ஆசை. இதுதான் இந்த தலைப்பு. செய்தியுடைய தலைப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எபேசியர் நிருபம், கொலோசியர், பிலிப்பியர், தீமோத்தேயு எழுதுகிறார், பிலேமன் நிருபத்தை எழுதுகிறார். இப்படி அநேக நிருபங்களை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அவர் சிறைச்சாலையில இருக்கும்போது அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆசை காணப்படுகிறது. அந்த ஆசையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆசையாய் தொடர்கிறேன் சொல்லி அங்க ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறார். பயங்கரமான உபத்திரங்கள், அடிகள், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கரமான பிரச்சனை. ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆசைய 12ஆம் வசனத்துல தெளிவாய் அங்க வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிறைச்சாலையில இருக்கும்போது அற்புதமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். எந்த ஒரு மனிதன் பாடுகளுக்குள் கடந்து போறானோ அந்த மனிதனுக்குள்ள தெய்வீக வெளிப்பாடையும் தெய்வீக பிரசனமும் அவனை நடத்துகிறத பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த பிலிப்பியர் சபையை திடப்படுத்துகிறார். சிறைச்சாலையில இருக்கிற பவுல இந்த சபை மக்கள் திடப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா அந்த பிலிப்பியர் சபையை இவர் திடப்படுத்துகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசை, அவருக்குள்ள இருக்கிற ஆசையையும் ஏக்கத்தையும் வாஞ்சையும் வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்ப சந்தோஷம் எப்போ வரும் ஒரு மனிதனுக்கு? இன்னைக்கு நல்லா பார்த்தீங்களா, இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கும்போது சந்தோஷப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஒரு வீடு கட்டிட்டால் சந்தோஷப்படுகிறத பார்க்க முடிகிறது. இல்லைன்னா ஒரு கார் வாங்கிட்டா சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவர் சிறைச்சாலையில இருக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மிகுந்த சந்தோஷத்தினால அவர் பொங்கிதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஏன் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் என்றால் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ள வார்த்தை நல்லா கவனிங்க. அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். போதும், தகுதி தேவைப்படுகிறது. யாருக்கு தெரியுமா? 13 நிருபங்களை எழுதின தேவ மனிதன் சொல்லுகிறார், எப்படியாயிலும் நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அப்ப பரலோகம் போறது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க, அதை குறித்து ஏன் பிரதர் பேசணும், பரலோகத்துக்கு நம்ம ஈஸியா பேரலாம் அப்படிங்காங்க. இந்த 13 நிருபம் எழுதின தேவனுடைய மனிதன், பல முறை பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த தேவனுடைய மனிதன், அவர் சொல்லுகிறார், எப்படியாயிலும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. அப்ப தகுதி தேவைப்படுகிறது. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் கதறுகிறத பார்க்க முடிகிறது. அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இந்த இடத்துல ஒரு தகுதியை குறித்து எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எவ்வளவு கர்சனையாய் வாழ வேண்டும். எனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்த பவுல் சொன்னது போல எப்படியாயிலும் நானும் உயிரோடு எழுந்து மறுரூபம் அடைந்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சியை தான் அவர் காட்டி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்க வாசிச்சீங்கன்னா 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார்,
14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறமே இருந்தானா, நான் அறிவேன். தேவன் அறிவார் என்று சொல்லுகிறார். அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்க மனுஷர் பேசாத பேச்சுகளையும், அங்க தேவதூதர் பலவிதமான காட்சிகளையும் அவர் பார்க்கிறார். அப்படி பார்த்த மனிதன் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் எழுதும்போது ஏறக்குறைய கிபி 55 இருந்து ஒரு 57க்குள்ள எழுதுறார். இந்த பிலிப்பர் எழுதும்போது கிபி 60க்கு பிற்பாடு தான் எழுதுகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்களா, ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் ஆயிட்டு. 3ஆம் வானம் வரைக்கும் போன ஒரு தேவனுடைய மனிதன் இந்த இடத்துக்கு வரும்போது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கதறுகிறத பார்க்க முடிகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் எல்லாரும் போய்விட முடியாது. அது ஈஸியான காரியமும் கிடையாது. நீங்களும் நானும் இந்த பவுலை போல ஒப்பு கொடுத்தாதான் அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இந்த 7, 5, 6 ஆண்டுகளுக்குள்ள யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 3ஆம் வானம் வரைக்கும் இன்னைக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள கையில பிடிக்க முடியாது. ஒரு சின்ன தரிசனத்தை பார்த்துட்டா மறுநாளே வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா அந்த தரிசனத்தை 14 வருஷம் வரைக்கும் யாருக்கும் சொல்லல. அவர் 3ஆம் வானம் வரைக்கும் போனதை யாருக்கும் 14 வருஷம் வரைக்கும் சொன்னதாக பைபிள்ல கிடையாது. 14 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறமே இருந்தானா அவருக்கு தெரியல. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு 12:3 சொல்லுகிறார், அவன் மனுஷர் அந்த வசனத்தோட வாசிங்களேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும், நல்ல கவனிங்க, மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதன் தான் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பிலிப்பியர் நிருபத்தை எழுதும் போது இங்க தகுதியை குறித்து எழுதுகிறார். அவருக்கு என்ன தகுதி வேண்டும்? எல்லா தகுதியும் இருக்கிறது. அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு நீதிமான், எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனால் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எப்படியாயிலும், இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிரதத்தோட ஒரு வார்த்தைக்கு மேல பேசிட்டு இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? சிறைச்சாலையில இருக்கிற ஒரு மனிதன் இந்த நிருபத்தை எப்படி எழுதியிருக்க வேண்டும்? பிலிப்பியர் சபை மக்களுக்கு எப்படி எழுதியிருக்க வேண்டும் என்றால், இங்க பயங்கரமான கஷ்டம், என்னை நிர்வாணப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, தலைகீழ தொங்க வச்சு கெட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்படியாட்டும் கொஞ்சம் பணம் பிரித்து அந்த கலாத்தியர் சபையிலையும், எபேசியர் சபையிலையும், கொரிந்தியர் சபையிலையும், இந்த சபைகளெல்லாம் கொஞ்சம் பணம் பிரிச்சு நல்ல ஒரு பெரிய வக்கீலை பிடித்து சீக்கிரமா என்னை நீங்கள் எடுத்து விட வேண்டும், வெளியே கொண்டு வந்துருங்க, என்னால் இந்த சித்திரவதையை தாங்க முடியல. அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நபர் சிறைச்சாலையில இருந்தா அந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க சோர்ந்து பெறக்கூடாதுங்கிறதுக்காகவே இவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த உபத்திரங்களை சகித்து கொண்டு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து எழுதுறாரு பாருங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டாரோ அப்படிப்பட்ட உபத்திரத்தை இந்த பவுலும் சந்தித்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் தரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவ்வளவு உபத்திரத்தை சந்திக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் உபயோகப்படுத்துகிறார். எப்படியாயிலும் ஒரு அந்த வசனத்தை வாசித்துட்டு மறுபடியும் நம்ம பிலிப்பியரை தான் தியானிக்க போறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும், எப்படி இந்த அதே வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், எப்படியானாலும் கூஷியின் பிறகாலை நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப்,
என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியோடி கூஷிக்கு முந்தி கொண்டான். இங்கே ஒரு மனிதன் ஓடுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்லுகிறார். இங்க ரெண்டு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா அந்த கூசி தான் ஓடுறது தேவ சித்தம். ஆனா இந்த அகிமாஸ் என்ன செய்யறானா, நான் எப்படியாயிலும் ஓட வேண்டும். இன்னைக்கு இப்படிதான் நிறையவருடைய ஓட்டத்தை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அகிமாஸ் ஓடுறது தேவ சித்தம் அல்ல. ஏன்னா யோவாப்புடைய தலைமையில தான் எல்லா யுத்தங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான், கூசியை பார்த்து நீ ஓடு அப்படிங்கிறான். உடனே கூசி என்ன பண்றானா, யோவாப்பை வணங்கி ஓடுகிறது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, நம்மளும் ஓடணும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இந்த அகிமாசுடைய ஓட்டம் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாட்டும் ஊழியத்தை செய்யணும், எப்படியாட்டும் நம்ம ஓடணும். ஆனா தேவன் ஓட சொன்னாரா? இல்ல, நானும் ஊழியத்தை செய்யணும் சொல்லி பல விதத்துல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க ஈஸியா அந்த இடத்துல பாத்தீங்களா, அவன் எப்படி ஓடுறானா, நல்லா மண் தரையில எந்த கரடு முரடும் இல்லாத ஒரு சமபூமியை நோக்கி ஓடுறான். இப்படி ஓடுறவங்க 2 வருஷத்துல கார்ல வந்துருவாங்க. இப்படி ஓடுறவங்களை பாத்தீங்களா 4 வருஷத்துல பெரிய வீடு கட்டி ஏசி மாட்டி சுகபோகமா வாழ்றதை பார்க்க முடியும். ஏன்னா நீங்க இந்த காணிக்கை கொடுங்க, அந்த காணிக்கை கொடுங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி நிறைய திட்டங்களை அவர்கள் அறிவிப்பார்கள். கூசி முந்தி ஓடுறான் பாருங்க. ஓடுனது யாரு? கூசி தான் ஓடுறாரு. ஆனா அவனை முந்தி ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாடுபட்டு ஊழியம் செய்ய இந்த அகிமாசுக்கு எண்ணம் கிடையாது. உபத்திரத்தை சந்திக்க இந்த அகிமாசுக்கு எண்ணம் கிடையாது. நம்ம பாட்டுல சமபூமியில ஓடணும்னா நேர ரோட்டுக்கு நேர ஓடணும்னா பிரச்சனையே கிடையாது. ரோட்டை விட்டு கீழே இறங்கணும்னா 2 பக்கம் கல்லு கிடக்கும், முள்ளு கிடக்கும். இந்த கூசி என்ன செய்யறானா, அவன் கரடு முரடான பாதையில ஓடி வந்து கொண்டே இருக்கிறான். இந்த அகிமாஸ் சமமான பூமியில ஓடி அவனை முந்தி அங்க தாவீது இடத்துல போய் ஒரு செய்தியை அறிவிக்கிறான். அதுல 28 வாசிங்க. அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னது என்று தெரியாது என்றான். உடனே ராஜா என்ன செய்யறானா, நீ அங்க போய் நில் அப்படின்றார். நீ போ, அங்கிட்டு தூர போ அப்படின்றார். ஆனா இந்த அகிமாசுக்கு தெரியும் அப்சலோமுக்கு என்ன நடந்தது, அவன் உயிரோடு இருக்கானா செத்தானன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல 20 வசனத்தை வாசிங்க. யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி போதும். அப்ப செத்தது தெரிகிறது. யோவாப்பே பேசுறான். அப்ப இவன் என்ன செய்யறான், ராஜாட்ட மறைக்கிறான். இதான் இன்னைக்கு சமமான வழியில ஓடுற ஊழியக்காரனுடைய ஓட்டம் இப்படிதான் இருக்கும். எப்படியாட்டு நம்ம மேல வர வேண்டும், எப்படியாட்டு இந்த ஆண்டுல ஏசி போட்டு விட வேண்டும். அதுக்கு பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான காணிக்கைகளையும் பிரிக்கிறதா இந்த அகிமாசுடைய பெரிய திட்டம். அப்ப சமமான பூமியில ஓடுறான். அவன் என்ன செய்யறான, கரடு முரடான பாதையில இந்த கூசி ஓடி கொண்டு வரான். இந்த கூசி யாருன்னா, இவன் ஒரு யூதன் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நீக்ரோ, எத்தியோப்பியன். இவன் அந்த இனத்தை சார்ந்தவன். இவன் என்ன சொல்றான் பாருங்க. இப்போ இவன் ஓடி வந்து 31 வாசிங்க. இதோ கூஷி வந்து, ராஜாவாகி என் ஆண்டவனே, நற்செய்தி
இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். இப்ப இவன் உண்மையை சொல்றான், தைரியமா பேசுறான். இவன் ஒரு புறஜாதியான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். தைரியமா நற்செய்தியை அறிவிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கூசி யோவாப்பை வணங்கி ஓடுகிறான். ஆனா அகிமாஸ் யாரை வணங்கி ஓடுறான் தெரியுமா? தாவீதை வணங்குறான். தாவீதை இவன் வந்த உடனே இவன் வணங்க மாட்டான். தாவீதை கூசி வணங்க மாட்டான். ஆனா அகிமாஸ் அந்த தாவீதை வந்த உடனே முகங்குப்புற விழுந்து வணங்குறதை பார்க்க முடிகிறது. என்ன தெரியுமா? காக்கா பிடிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறது. எப்படியாட்டும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எப்படியாட்டும் மக்களை அப்படியே மேல் பூச்சா பூசி மக்கள்கிட்ட அப்படியே ஜால்ரா போட்டு எப்படி அவங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை ஏன் பைக்கு கொண்டு வரணுமோ அதுடைய வேலை தான் இந்த அகிமாசுடைய வேலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பெரிய பாதிப்பை பரலோகத்தை நம்ம இழந்து விடுவோம். ரெண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் காட்டி கொடுக்கிறார். ஆனா யோவாப்புக்குள்ள ஒரு வஞ்சகம் இருந்தது. ஏன் கூசியை ஓட செய்யறான் தெரியுமா? நீங்க நல்லா பாத்தீங்களா? 18-19 வாசிங்க. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ். இந்த சாதோக் ஒரு பிரதான ஆசாரியன். இவன் செத்துட்டானா நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இவன் என்ன பண்றான் தெரியுமா? அங்க அகிமாச ஓட வேண்டாம் அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு முறை 2 சாமுவேல் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்க சவுலும் சவுளுடைய படையில் இருக்கிற ஜனங்களும் அங்க வெட்டுண்டு விழுந்து கிடக்கும் போது அங்க 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்காங்க, ஒரு அமீலைக்கன் போகிறான். அவன் என்ன பண்றானா, தாவீதுட்ட ஒரு நற்செய்தி கொண்டு வருகிறான். இப்படி சவுலும் அவருடைய குமாரனும் வெட்டுண்டு கிடந்தார்கள், உயிர் போகாமல் இருந்தது. உடனே சவுல் என்னை கூப்பிட்டு என்னை குத்தி போடு, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தருடைய கையில் நான் ஏன் சாக வேண்டும் சொல்லி அந்த வார்த்தையை அங்க உபயோகப்படுத்துகிறார். உடனே நான் அவர் சொன்ன உடனே அவர் மேல விழுந்து வெட்டி போட்டுன்னு சொல்லி தாவீது இடத்துல சொல்றான். உடனே தாவீது சொல்றாரு, 2 சாமுவேல் 1:15 அவனை காலி பண்ணிரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் மேல கை வச்சாலும் அவனை கொன்று அப்படிங்காரு. அதனால இந்த யோவாப் என்ன செய்றான் தெரியுமா? கூசி செத்தாலும் பரவாயில்ல, சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் மரித்து விடக்கூடாது. ஒரு சுயநலம் இருக்கிறது, யூதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த கடைசி காலத்துல வாழ்றோம். நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எந்த ட்ராக்ல ஆண்டவர் ஓட சொல்றாரோ அதுல நம்ம பொறுமையோடு ஓடினாத்தான் அந்த நித்திய ஜீவனை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பவுலுக்கு இருந்த ஆசை தான் மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த ஆசை தான் சகைக்குள்ள இருந்தது. எப்படியாட்டி இயேசுவை பார்க்க வேண்டும், எப்படியாட்டி இயேசுவை பார்க்க வேண்டும். அதை இவர் வெளிப்படுத்துகிறார். நான் ஆசையாய் தொடர்கிறேன், என்னுடைய ஊழியத்தை நான் ஆசையாய் தொடர்கிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க மேன்மை பாராட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு என்னை பார்க்க ஆசையா இருந்தான். அதை வாசிங்க பிரதர். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே 56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். பாருங்க, எங்க கண்டு களி கூர்ந்தார்? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்படுகிறார். ஆபிரகாம் அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க கண்டு களி கூர்ந்தார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க 2 தேவ தூதர்களும் கர்த்தர், அவர் தான் இயேசு, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தங்கிற பேர்ல அவனுடைய வீட்டுக்கு வருகிறார். அங்க ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. இந்த இடத்துலதான் அங்க கர்த்தர் அவர் சந்திக்கிறார். ஒரு பெரிய விருந்தை வைத்து மரத்தடியில நின்று கொண்டு இருக்கிறார். அங்க ஆண்டவராகிய கர்த்தரும்
2 தேவ தூதர்களும் அவன் வீட்டில் சாப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. உடனே ஆபிரகாம் ஓடி நல்ல ஒரு கன்றை பிடித்து அங்க சாராள் அங்க வேலைக்கார இடத்துல கொடுக்கிறார். சாராளுக்கு 89 வயசு, கிட்டத்தட்ட 3 படி மாவு, 3 படி மாவுன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 கிலோ மாவை 89 வயசுல இன்னைக்கு அவ கையால பிணைஞ்சு ரொட்டி சுட்டு கொடுக்கா. நீ பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு சின்ன குடம் தண்ணியை தூக்க முடியல. இன்னைக்கு அவ்வளவுதான் சாப்பாடு. 89 வயசுல அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க. ஆனா லோத்து வீட்டுல நீங்க பாருங்க, லோத்து தான் அப்ப சுட்டான் இருக்கும். அப்ப அவன் மனைவி பிள்ளைகள் தேவ தூதர்களுக்கு ஒத்துழைக்கல, மாவோட பிணையல, தண்ணியோட கோரி வைக்கல. இப்படி நிறைய வீட்டுல இருக்கும். ஆனா ஆபிரகாம் ஓடுறாரு, அந்த 99 வயசுலயும் ஓடுறத பார்க்க முடிகிறது. சாராள் 89 வயசுல கிட்டத்தட்ட 6 கிலோ மாவு, அப்ப எத்தனை ரொட்டி சுடலாம்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. எப்படியாட்டும் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டுங்கிற ஒரு ஆசையும் வைராக்கியம் இருந்தது. இதே ஆசைதான் ஏரோதுக்குள்ள இருந்தது. லூக்கா 23ஆம் அதிகாரம், அதுல இயேசுவை பார்க்க 8ஆம் வசனத்துல அநேக நாள் அவன் ஆசைப்பட்டு கொண்டு இருந்தான். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் சொல்லி. ஆனா நம்ம ஆசை பூரா எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற திருச்சபையுடைய ஆசை என்ன தெரியுமா? எப்படியாட்டும் ஒரு வீடை கட்ட வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், அதுக்கு ஒரு பவுண்டேஷனை போட்டு அதுக்கு ஒரு லோனை வாங்கி பிறகு முழுக்க முழுக்க சாகிற வரைக்கும் அந்த வீட்டை சுத்தி சுத்தி அந்த பவுண்டேஷனை சுத்தி சுத்தி வர்றதுதான் வேலை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆசை. பவுலுக்குள்ள இருக்கிற ஆசையை பாருங்க. எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு தகுதி தேவைப்படுகிறது. பரிசுத்தங்கிற தகுதி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் வாழும் போதுதான் தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படியாட்டும் ஒரு காரை வாங்கணும் பிரதர், கார் வாங்க வீடு கட்டுங்க நல்லதுதான், ஆனா கடன் வாங்கி செய்யாதங்க, கடன் வாங்கி செய்யாங்க. எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு கடன் தான். முடி வெட்டுறது கூட கடன் கொடுப்பான் போலுக்க. முடி வெட்டணும், மொபைல் நீங்க அடிச்சு பார்த்த கொஞ்சம் பைசா இல்ல, நீங்க வெட்டிட்டு போங்க, வாரம் 10 ரூபாய் கட்டுங்க, 100 ரூபாய் கொடுத்து முடி வெட்டலாம். முடி வெட்டி கடன் 100 ரூபாய் வட்டி, 200 ரூபாய் பிரதர், 100க்கு 100 வட்டி. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எப்படியாட்டு வீடு கட்டணும், எப்படியாட்டு கார் வாங்கணும். இவர் சொல்றார், சிறைச்சாலையில இருந்துட்டு சொல்றாரு, நான் உயிரோடு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். எனக்கு நித்தியம் தான் முக்கியம், எனக்கு பரலோகம் தான் முக்கியம். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது இல்ல. அவருக்கே தகுதி தேவைப்படுதுன்னா நம்ம எப்படி தேவ சமூகத்துல கிடக்கணும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவருக்கே தகுதி தேவைப்படுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்னைக்கு இந்த குப்பைகளை தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. குப்பை இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் அந்த குப்பைக்காக அலைந்து கொண்டு இருக்கிறது. அங்க 5ஆம் வசனத்தை சொல்றார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். விருத்த சேதனம் யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நீங்களும் நான் இன்னைக்கு அதாவது விருத்த சேதனம் பண்ணி நம்ம யூதரா மாற முடியும். ஆனால் நம்மளை யூதங்கிற கேட்டகரியில கொண்டு வரவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஒரு 10-15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், நம்ம இந்திய பிரதமர் முதலாவது நேரம் போயிருந்த நேரம் நினைக்கிறேன், அது போய் கை கொடுக்காங்க. அவர் கை கொடுக்க யோசிக்காரு, கை கொடுக்காரு. அவரு நம்ம பிரதமர் கை கொடுக்காரு, அவர் கை கொடுக்க யோசிக்காரு. வெறும் 85 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க, மிஞ்சி போன 1 கோடிக்கு உள்ள இருக்காங்க. 145 கோடிக்கு மேல இருக்கிற ஒரு தலைவர் கை கொடுக்க அவங்க யோசிக்காங்க. ஏன் தெரியுமா? நான் யூதன், என்னுடைய கோத்திரத்துல தான் மேசியா பிறந்தார்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் அவனுக்கு உண்டு. அதனால அவர் சொல்றார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பென்னிமின் கோத்திரத்தான், எவரேல் பிறந்த எவரையன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், கமாலிலுடைய பாதத்தில் படிச்ச ஒரு தேவனுடைய மனிதன்.
எல்லா நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஒரு மனிதன், 13 நிருபத்தை எழுதின ஒரு தேவனுடைய மனிதன். அவர் சொல்லுகிறார், நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு எனக்கு தகுதி தேவைப்படுகிறது. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இது எல்லாம் எனக்கு குப்பை. அவங்க அப்பாவுக்கு கப்பல் இருந்துன்னு சொல்றாங்க. அந்த கப்பல் குப்பை. ஆயிரக்கணக்கான கோடி, இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்கு ஆயிரக்கணக்கான கோடி. அது இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அந்த கோடிகள்லாம் குப்பை. நம்ம ஆளுகளை பாருங்க, என்ன தெரியுமா, எப்படியாட்டும் ரெவரண்ட் பட்டம் வாங்கிடணும், எப்படியாகிலும் 4 வருஷம் சபை நடத்துறேன் பிரதர், எப்படியாகிலும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ள ரெவரண்ட் பட்டம் வாங்கிடணும். 4000 ரூபாய் கொடுத்தா நானும் வாங்க முடியும். நாளைக்கு வெறும் 4000 ரூபாய். அடக்கு எடுக்கிறதா இருந்தா கூட 2000, கல்யாணம் முடிக்கிறதுக்காக. எப்படியாகிலும் ஒரு ஆப்பிள் போன் வாங்கிடணும் பிரதர். ஆப்பிள் போன், ஆப்பிள் போன், ஆப்பிள் போன் தானே பிரதர், ஆப்பிள் போன். அதே ஒரு ஆசை தான். இந்த போனை பார்க்கறது, கையில் இருக்கிற போனை பார்க்கறது, அப்படியே துக்கப்படுறது, வேதனைப்படுறது. இது என்ன போன், இந்த போனே நான் வச்சிருப்பேன், அது அப்படியே நினைக்கிறேன். ஆப்பிள் போன் வாங்கணும், ஆப்பிள் போன் வாங்கணும், ஆப்பிள். மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. இதுதான் இன்னைக்கு அவனுக்குள்ள இருக்கிற வாஞ்ச. சத்துரு போட்ட பெரிய கலை. ஆனா பவுலுக்குள்ள இருக்கிற ஆசையை பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எந்த அளவுக்கு உண்மையாய் வாழ வேண்டும், எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தாத்தான் நம்ம போக முடியும். இல்லைன்னு வைங்களேன், நிச்சயமா சொல்றேன், பரலோகம் குப்பை தொட்டி கிடையாது. நீங்க சொல்றாங்க ஜீவ புஸ்தகம் என்கிட்ட தான் இருக்கு, நாங்க எங்க ஊழியத்துக்கு நீங்க காணிக்க அனுப்பிட்டா உங்க பேரை நாங்க எழுதிடுவோம் ஜீவ புஸ்தகத்துல. பேசுறாங்க, டிவியில பேசுறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா, இவன் போக மாட்டான்னு அர்த்தம். நானும் போக மாட்டேன், போற ஒன்னையும் விட மாட்டேன். நீ எனக்கு காணிக்க கொடுத்தா ஒன்ன நான் விட மாட்டேன், அதனால எனக்கு காணிக்க கொடுன்னு சொல்லி கேட்கான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாகிலும் ரெவரண்ட் பட்டம் வாங்கிடணும். சமயத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு 5-6 வருஷம் இருக்கும் நினைக்க, முன்ன பின்ன இருக்கும். அப்போ அங்க போய் நான் உட்கார்ந்து இருக்கேன். அந்த சபையோட பேரை பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே நல்ல ஒரு ஆவிக்குரிய தரத்துல மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேர் இருக்கு. சரி, எச்சரிப்பின் செய்தியா தான் இருக்கும் போலுக்குன்னு சொல்லி நான் உள்ள போய் உட்கார்ந்துருந்தேன். உள்ள போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த ஊழியக்காரர் செய்தி கொடுத்தார். செய்தி கொடுத்தவொன்னே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவுதான் கொடுத்திருப்பாரு. அப்படியே மக்களை முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு டேலண்ட். சாத்தான் கொடுக்கிற ஞானம், உலக ஞானமும் அந்த பைபிள் காலத்துல சொல்லி கொடுக்காங்களே கண்டை கழுதையும், அந்த ஞானமும் வேலை செய்யுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியில சொல்றாரு, நான் இத்தனாம் தேதி ரெவரண்ட் பட்டம் வாங்க போறேன் அப்படின்னாரு. உங்க தகப்ப நான் வாங்க போறேன் அப்படிங்காரு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு சொன்னோன்னே எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே கை தட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் வேலையை ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு நினைச்சேன். மறுபடி சொன்னாரு, இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்குறதுக்கு சென்னையில இருந்து நிறைய ஊழியக்காரங்க எனக்கு கொடுக்கறதுக்கு வராங்க, ஏகப்பட்ட ஊழியக்காரங்க வராங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபா வரும் அப்படின்னாரு. 20 நிமிஷம் செய்தியில 1.5 லட்சம் ரூபாவா? நான் யோசிக்கேன் உட்காந்துட்டு. 1.5 லட்சம் ரூபா வரும். நீங்க எவ்வளவு கை கொடுப்பீங்க? 4000, 5000. அடே 20 நிமிஷத்துல 1.5 லட்சம் ரூபா அடிச்சுட்டாரு. 20 நிமிஷத்துல 1.5 லட்சம் ரூபா வந்துட்டு உடனே மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. இப்போ ரெவரன், இனி அடுத்தாப்புல பிஷப் அப்படின்னாரு. நான் நினைச்சேன் பிஷப்புக்கு 5 லட்சம் ரூபா வேணும், இவன் கொன்றுவான் எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாஞ்சியை பாருங்க. எல்லாத்தையும் குப்பையா தூக்கி எரிஞ்சிட்டு சொல்றார், நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், நித்தியத்துக்கு போக வேண்டும். மணவாளன் மத்திய ஆகாயத்துல வரும்போது எக்கால சத்தம் என் காதுல தொனிக்க வேண்டும். நான் மறுரூபம் அடைந்து நான் போறதுக்கு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். டாக்டருக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இப்போ பார்த்தா அங்கிட்ட அங்கிட்ட டாக்டர் வச்சிருக்கானுங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தம்பி உண்டு, முத்துராஜன் சொல்லி. அவரை பார்க்க 3ஆம் மைல் பாலத்துல டாக்டர் வச்சிருக்காரு. டாக்டர் போய் கேட்டா அவன் டாக்டர் நினைப்பான், நான் 5 வருஷம் படிச்சிருக்கேன்ப்பா, கஷ்டப்பட்டு படிச்சு 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தா இதுக்கு வந்திருக்கேன். நீங்க 4000, 5000 கொடுத்து டாக்டர் போடுறது இல்ல. அந்த அளவுக்கு சீப்பா போயிட்டு
கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நீங்களும் நானும் விட வேண்டியதை விடாம உயிரோடு எந்திக்க முடியாது. உயிரோடு எந்திக்க முடியாது. விட வேண்டியதை விடாம உலகத்தை வெறுத்து, இந்த உலகம் எனக்கு பாத்திரவான் அல்ல, எனக்கு இயேசு போதும், அவருடைய முகத்தை நான் தரிசிக்கணும், நித்திய ஜீவன் தான் எனக்கு முக்கியமான ஒரு பங்குன்னு சொல்லி அந்த வாஞ்சையில இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் எக்கால சத்தம் கேட்கும். அவங்க தான் மறுரூபம் அடைந்து நித்தியத்துக்கு கடந்து போக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு வேதனையான காரியங்கள் காணப்படுகிறது. நீங்களும் நானும் என்னைக்கு ஒரு மனிதனுக்கு பரலோக ஆசை குறைகிறதோ அந்த மனிதனுக்குள்ள சாத்தான் வந்துடுவான். ஒரு மனிதனால ஜெபிக்க முடியல, ஒரு மனிதனால வேதம் வாசிக்க முடியல, அது வெறுப்பா கசப்பாய் மாறுகிறதோ, நான் தைரியமா சொல்றேன், 100க்கு 100 அவன் சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கான். இந்த வேதத்தை என்னைக்கு ஒரு மனிதன் மறந்து முழங்கால் படியிட மறக்கிறானோ அன்னைக்கு முழுக்க முழுக்க சாத்தானுடைய ஆளுக அவனை பிடிக்க ஆரம்பிக்கும். அவனால உலகத்திலிருந்து வெளியே வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்களும் நானும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல சிறைச்சாலையில இருக்கும்போது அவருடைய வாஞ்சையை பாருங்க. 7 வாசிங்க. 7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று அத அவருடைய எல்லாத்தையும் யோசிக்காரு. நம்ம அப்பா கூட இருந்திருந்தா எத்தனையோ கப்பலுக்கு நம்ம சொந்தக்காரனா இருந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்ம அப்பாட்ட இருந்தது. இதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு அத நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க போத ஆண்டவரே, உங்க முகத்தை நான் பார்க்கணும்ப்பா, உங்களை நான் தரிசிக்கணும். நான் 3ஆம் வானம் வரைக்கும் வந்தது உண்மைதான், ஆனா உயிரோடு எழுந்து நான் பறந்து வருவதற்கு எனக்கு ஒரு தகுதி தேவைப்படுது ஆண்டவரே. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையாக எண்ணுகிறார். குப்பை அப்படிங்கிறார். பெரிய பட்டியல் போடுறாங்க, பெரிய பட்டியல். படிப்பே கிடையாது. இப்ப நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இப்ப நான் அப்பனா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் எஞ்சி பேர்லாம் நினைச்சிருப்பீங்களா? இன்னைக்கிலும் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் பேர் பணம் பெறதை நான் உங்கள் செய்தியை கேட்காம நினைக்கலாம். 2ஆம் கிளாஸ் படிச்சவனோட செய்தியை கேட்காம நினைக்கலாம். அப்போ ஆண்டோடைய வார்த்தை. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, நானும் இன்னைக்கு ரெவரன், டாக்டர், பிஷப்னு போட முடியும். ஒரு 15,000 ரூபா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு அடிக்க முடியும். ஆனா உங்களுக்கு தெரியுமில்ல இவன் யாரு, எங்க உள்ளவனு சிரிப்பை பாருங்க. பரோட்டாக்கு தெரியுமில்ல. அப்ப நான் போட்டுன்னு வைங்களேன், உங்களுக்கு உளுந்து உளுந்து சிரிப்பாரு. வீட்டுல தலைகளை நின்று சிரிச்சாலும் சிரிப்பாரு. இன்னைக்கு அதான் நடக்கு. இன்னைக்கு அதான் நடக்கு. ஆனா இவருடைய தியாகத்தை பாருங்க. சிறைச்சாலை, எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சிறைச்சாலைக்குள்ள இருந்துகிட்டு நமக்கு என்ன இருக்கும்? யாராட்டும் பார்க்க வர மாட்டாங்களா? ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? காலையில கூழ் தாராங்க. ஒரு ஊருக்கா இருந்தா கடலை மிட்டாய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கூழுக்கு. ஜெயிலுக்கு போனா தெரியும். நான் 4 நேரம் உள்ள போயிருக்கேன். கடலை மிட்டாய்க்காக நான் ஏங்கின நாட்கள் உண்டு. ஊருகா கடலை மிட்டாய்க்காக யாராட்டும் எங்க அக்கா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உள்ள வந்து பார்த்தோம்னா மலமெல்லாம் எடுத்துருவாங்க. நமக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். கூட இருக்கிறவன் பூரா பசி பட்டிலே கிடப்பான், பிச்சிருவான். உள்ள இருந்து என்ன எழுதுறாரு பாருங்க, எப்படி என்ன வெளியே எடுத்துருங்க. உள்ள இருக்கிறது எனக்கு வெளிப்பாடு கிடைக்கி, நான் உள்ள இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த சபைக்கு எழுதுகிறார். உயிர்த்தெழுதல் சாதாரண காரியம் கிடையாது. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான, யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி பாடுபட்டாரோ அப்படிப்பட்ட மரணத்துக்கு உள்ளான மரணத்துக்கு ஒப்பாகி எப்படியாயிலும் நான் உயிரோடு எழுந்திருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா தெரியும் உங்களுக்கு, நீ கேள்விப்பட்டுக்கலாம். ருமேனியா தேசத்தில் 1945 ரிச்சர்ட் உம்ரன் ஒரு பயங்கரமான தேவனுடைய மனுஷன். இக்காலத்து பவுல் என்று அவரை குறித்து சாட்சி சொல்றாங்க. அந்த அளவுக்கு உபத்திரத்தை சந்தித்தார். ரஷ்யா படைகள் ஏறக்குறையா அந்த தேசத்தை யுத்தம் பண்ணி பிடித்து விட்டார்கள். பிடித்து 10 லட்சம் ரஷ்ய வீரர்கள் அந்த தேசம் முழுவதும் பரவி போனார்கள். ஏன் தெரியுமா? ஸ்டாலின் உயர்ந்தவர், இந்த ஸ்டாலின் கிடையாது, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின். அவர் நல்லவர்,
அவரை நீங்க வணங்கணும்னு சொல்லி இவங்க எல்லாம் அந்த கம்யூனிசத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த ரிச்சர்ட் உம்ரன் அந்த நாட்கள்ல சபையை நடத்தி கொண்டு இருந்தார். சபையை நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் அரசாங்க உத்தரவின்படி கிட்டத்தட்ட 4000 ஊழியக்காரர்கள் அதுல கலந்திருந்தார்கள். அப்போ எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பேசுறாங்க தெரியுமா? எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க. ரஷ்ய அதிகாரிகள், முக்கியமான உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்படியே பைபிளை டச் பண்ணி ஸ்டாலினுடைய உபதேசமும் பைபிளுடைய உபதேசமும் ஒத்து போகிறது, அதனால ஸ்டாலின் நல்ல தலைவர் சொல்லி எல்லாருமே அந்த ரஷ்ய அதிபர் ஸ்டாலினை வாழ்த்தினார்கள். இதுல ரிச்சர்ட் உம்ரன் அதுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பக்கத்துல அவர் மனைவி இருக்காங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, இப்படி இயேசுவை மறுதலித்து தேவ நாமம் தூசிக்கப்படுறதுக்கு இவங்க எல்லாம் காரணமா இருக்காங்க, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் பைபிள்ல மிதிக்க விடாதாங்க. நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, ஒரு இயேசுவுக்கு துரோகம் பண்ணவனுக்கு நான் மனைவியா இருக்கிறதை காட்டிலும் இந்த இடத்துல எழுந்து நின்று அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே பரிசுத்தமான கடவுள், அவர்தான் உண்மையான தேவன் சொல்லி நீங்க பேசுங்க அப்படிங்காங்க. உடனே அவர் மனைவிட்ட இவர் சொல்றாரு, என்னுடைய உயிர் பெயரும் பரவாயில்லையா, நீ செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல தேவ நாமத்தை மையப்படுத்துன்னு சொன்ன உடனே அவர் தைரியமா எழுந்து பேசினார். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு சாதாரண மனிதன். ரஷ்ய அதிபரை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர் ரஷ்ய அதிபருக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய பாவத்தையும் ஒரு சுமந்து தீர்த்தார்னு சொல்லி பேசின உடனே அந்த அதிகாரிகள் முழுக்க அவர் மேல கண் வைக்க ஆரம்பித்தார்கள். இவனை விடவே கூடாதுன்னு சொல்லி எப்படியாடும் தூக்குன்னு சொல்லி இவர் அந்தரங்கமா சபை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் சபையை நடத்திட்டு அவர் நடந்து போகும்போது டக்குன்னு கடத்திட்டாங்க. கண்ணை கட்டி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. எங்க போறனே அவருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலமாக அவர் எங்க இருக்காரே தெரியாது. மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஒரு மகன் உண்டு, தெரியாது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். 14 ஆண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பாடுபட்டாரோ அதே பாடுகளை ரிச்சர்ட் உம்ரன் சந்தித்தார். அவருடைய முதுகு எலும்பு மட்டுமே 4 எலும்புகள் உடைக்கப்பட்டது. 14 வருஷத்து இடையில 4 எலும்புகள் உடைக்கப்பட்டது. இன்னொரு சில எலும்புகளும் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்க அவருடைய சரித்திரத்தை வாசித்தால் தெரியும். இவங்க சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அதிகாரிகள் இவங்களை தொடர்ச்சியா அடிச்சு சித்திரவதைப்படுத்தி அப்படியே அவர் சொல்றாரு, உயிர் பலமுறை அது வெளியே போயிட்டு எனக்கு வந்திருக்கு அப்படிங்க. செத்துருவ அப்படிங்கிற நேரத்துல மறுபடியும் அவருக்கு சுயநினைவு திரும்பின உடனே மறுபடியும் சிறைச்சாலையில துதிக்க ஆரம்பிப்பார்கள், மறுபடியும் ஆராதிக்க ஆரம்பிப்பார்கள், மறுபடியும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆராதனைக்கு வர விட கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆராதனைக்கு கரெக்டான டைமுக்கு அட்டன் பண்ண முடியல. அதே வெளியே வந்து பால்காரன் வீணு 2 ஆறு அடிக்கும், அந்த கோப்பையை தூக்கிட்டு கடை ஓடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் பிந்திப்பாங்க, அவன் நிக்கான பார்ப்போம். வழக்கமா பால் வாங்குறவங்க தான் ஒரு 5 நிமிஷம் பிந்தி போய் பாருங்க, நிக்க மாட்டான். ஆனா சபைக்கு அது பேய்க்கலாம். நம்ம எப்பவும் யோசிச்சு பாருங்க, 4 எலும்பு உடைஞ்சிட்டு இன்னும் ஒரு சில எலும்புகள் உடைந்து விட்டது. 12 இடத்துல அவருடைய உடம்புல சதைய அதாவது துளை போட்டு சதையை எடுத்தார்கள். 12 இடத்துல 18 இடத்துல ட்ரில் போட்டாங்க. இந்த மிஷின் போடுறோம்ல, நம்ம இந்த செவுத்துல ட்ரில் மிஷின் போடுறோம் பாருங்க, அப்படிப்பட்ட ட்ரில் மிஷின் போட்டு 18 இடத்துல அவருடைய சரீரத்தில் துளைகள் போடப்பட்டது. இந்தியாவுக்கு ஒரு முறை வந்திருக்கும் போது அவர் சட்டையை கலத்தி காட்டும் போது அருமையான அண்ணன் வின்சென்ட் செல்வகுமார், மோகன் சிலாசர் எல்லாரும் அதை நேரடியாக பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட உபத்திரத்தை சந்தித்து ஆண்டவருக்காக மகிழ்ச்சியோடு அவருடைய ஓட்டத்தை முடித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவங்களுக்குள்ள இருந்த என்ன தெரியுமா? இதே போல பவுலுக்குள்ள இருந்த அந்த ஆசை, பவுலுக்குள்ள இருந்த தாகம், பவுலுக்குள்ள இருந்த ஏக்கம், நான் பரலோகம் போக வேண்டும்,
பரலோகம் போக வேண்டும், என் மணவாளனை சந்திக்க வேண்டும், என் மணவாளனை சந்திக்க வேண்டுங்கிற ஏக்கம் தான் அவருக்குள்ள காணப்பட்டது தவிர வேற எந்த ஆசையும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது. அவ்வளவு உபத்திரம் படிச்சாலே உண்மையில நம்ம கிரகிக்கவே முடியாது. பல முறை அவர் சொல்றாரு, பல முறை அந்த பிரிட்ஜ் மாதிரி பெரிய ஐஸ் பெட்டி அதுக்குள்ள கொண்டு வச்சிருவாங்களாம். ஒரு சின்ன ஆடை மட்டும்தான் மேல இருக்கும் அப்படிங்காரு. உள்ள இருந்து அவருடைய உயிர் போற நேரத்தில், இவரை மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை, அப்ப உள்ள உயிர் போற நேரத்தில் ஒரு சின்ன துவாரம் வழியாக அங்க இருக்கிற காவலர்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்களாம். உயிர் போற நேரத்தில் மலமலன்னு வெளியே எடுத்து நல்ல தீய போட்டு அதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு நல்ல பலன் உண்டான பிற்பாடு நல்ல ஆகாரத்தை கொடுத்து மறுபடியும் கொண்டு அடைச்சிருவாங்களாம். எப்ப அதை நினைக்கும் போது அப்ப நம்ம எப்படி வாழணும் பாருங்க. கடைசி காலத்துல எந்த அளவுக்கு நம்ம சபையை தேடணும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கிடக்க வேண்டி இருக்கிறது. மறுபடியும் கொண்டு அடைச்சிருவாங்களாம். அவர் வெளியே வந்தோன்னு சொல்றாரு, அவர் வீட்டுல இருக்கிற பிரிட்ஜை திறக்கும் போதே நடுக்கம் வருமா, கை கால்லாம் நடுங்கிற அப்படிங்கிறாரு. அந்த நினைவு வந்துருமா. அது மாத்திரம் இல்ல, பெரிய மரப்பெட்டிக்குள்ள அவரை காட்டிலும் கொஞ்சம் உயரமா ஆனா மரப்பெட்டிக்குள்ள உள்ள வச்சிருவாங்களாம். மணிக்கணக்கில் நாள் கணக்கில் நிக்கணுமா. ஆனா அசையவே கூடாது. லைட்டா அசைஞ்சாலும் முழுக்க முழுக்க ஆணி. அப்படி லைட்டா இந்த அளவுக்கு கை அசைஞ்சாலும் போதும், ஆணி கிழிச்சிரும் சரீரத்தை. நாள் கணக்கில் நிக்க வச்சு கொடுமைப்படுத்துவாங்களாம். ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் வாழ்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் வாழ்க, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது, இயேசுவை நீ நேசிக்காதுன்னு சொல்லி 17 மணி நேரம் பெரிய பெரிய ஸ்பீக்கரை வச்சு காதுல வச்சிருவாங்களாம், காது பக்கத்துல. அது அவர் சொல்றாரு, பயங்கரமான கொடுமை அப்படிங்கார். சிலர் அதுல பைத்தியம் பிடிச்சு ஆண்டவரை மறுதலித்து போனவர்கள் உண்டு அப்படிங்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களுக்குள்ள இருந்த ஏக்கம் என்ன தெரியுமா? நான் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், என்னுடைய மணவாளனை சந்திக்க வேண்டும், என்னுடைய மணவாளனை சந்திக்க வேண்டும், என்னுடைய மணவாளனை சந்திக்க வேண்டும். அந்த ஏக்கம் தான் ரிச்சர்ட் உமரன் காணப்பட்டது. ஒரு முறை சொன்னார், அதில் படிக்கும்போது நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே செய்யல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்னும் செய்யல, வாழையாட்டு செய்யணும்ல, ஒன்னும் செய்யலனாலும் இந்த வசனங்களை கை கொண்டு அவங்களுடைய தியாகம், பரிசுத்தவனுடைய தியாகம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய தியாகத்தை நினைத்து அவருடைய அடிச்சுவடல நடந்தா போதும், சாட்சியாய் வாழ்ந்தா போதும். இன்னைக்கு சாட்சியா வாழ முடியாத சூழ்நிலையில பலவிதமான பாவங்கள் மேற்கொண்டு ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு போகிறது. அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பாக்கெட்ல இருக்கிற மொபைல் முக்கிய காரணம். மொபைல், அதுல பலவிதமான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத காட்சிகள். அப்படியே ராவி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு முன்னால ஏதாட்டும் கண்ணில் வந்து விழுந்துட்டா அப்படியே அரெஸ்ட், செத்தவனை போல உட்கார்ந்து இருக்கான். அந்த காட்சிகள், அந்த 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 படம் 10 நாள் ஆனாலும் மைண்டை விட்டு போக மாட்டேங்குது. ஆனா செவம் பண்றான், வாங்குறான், ஆனா அது உள்ள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்குள்ள என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, அவங்க எங்களை தொடர்ச்சியா அடிப்பாங்க, நாங்க தொடர்ச்சியா அடி வாங்கி நாங்க ஆராதிப்போம். இது வழக்கமாயிட்டு. அவங்களை அடிக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்களாம். அவங்களை அடிக்கும் போது சாத்தானுடைய முழு உருவத்தையும் அந்த சிறைச்சாலையில நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். முழு அவங்க சாத்தான் எப்படி செயல்படுவான்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். ஒரு முறை 4 நாள் சிலுவையில நிறைய பேரை கட்டி படுக்க போட்டாங்களாம். 4 நாள் படுத்திருந்தாங்களாம். இருக்கிற எல்லா கைதிகளையும் கூப்பிட்டு முகத்துல சரீரத்துல மலங்கழிக்க சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, முகத்துல படுத்து கிடக்கும், மேல இருந்து பொத்து பொத்துன்னு உழுதுன்னு வைங்களேன், பணக்கெட்டு. இன்னைக்கு சொல்றாங்களே, பீரோல திறக்கும் போது பணமா விழுற மாதிரி பாரு. நமக்கு உழுதோ இல்லையோ அவங்க வீட்டுல உழத்தான் செய்யுது. பீரோல திறக்கும் போது காலை வச்சு கெட்டுக்கிட்டா பணமா உழுமா. உளுந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் ஆராதனைக்கு நேரம் ஆயிட்டு சொல்லிட்டு காலை வச்சு ஒதுக்கி விட்டுட்டு நான் ஓடி வருவானா. ஓடி வந்து இங்க என்ன செய்வானா தெரியுமா? 50 ரூபா 100 ரூபாய் காணிக்கப்பட மாட்டானா, அந்த கெட்ட தூக்கி மேல வச்சிருவானா, பெட்டிக்குள்ள போவாதான். அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? இருக்கிறத பூரா அப்பிடணும்.
நம்ம வீட்டில் விழுதா இல்லையா, அவங்க வீட்டில் விழத்தான் செய்யுது. பிறவுல தேக்கும்போது நகையும் பணமும் விழுந்துட்டு தான் இருக்கு. ஆனா பரிசுத்தவன்களுக்கு அடியும் உபத்திரம் தான் காணப்படுகிறது. நாள் அந்த உபத்திரத்தை சந்திச்சு அப்படிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் ஏன் சொல்றேன்னா, பரலோகம் அவ்வளவு முக்கியமான இடம். ஏன்னா மகாராஜா வாழ்ற இடம். அங்க நித்தியமாய் வாழ போறோம். அந்த சந்தோஷத்துக்காக தான் இவங்க 14 வருஷம் சிறைச்சாலையில அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் ஒரு காட்சி சொல்லும்போது சொல்லுகிறார், உண்மையான விசுவாசிகள் நான் அங்கதான் பார்த்தேன் அப்படிங்க. ஒரு விசுவாச வீரன், அவரை காட்டிலும் பயங்கரமான ஆள்லாம் உள்ள இருந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நபர்லாம் வெளியே தெரியல. 1950க்கு பிற்பாடு தான் அவர் வெளியே வராரு. 25 லட்சம் ரூபாய் அந்த ருமேனியா அரசாங்கத்துக்கு கொடுத்து தான் வெளியே கொண்டு வராங்க. நார்வே நாட்டு மக்கள் தான் உதவி செய்யறாங்க. கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் 25 லட்சம், 70 வருஷத்துக்கு முன்னால 25 லட்சம்னா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சமமா இருக்குன்னு பாத்துக்கங்க. அவரை வெளியே கொண்டு வராங்க. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவ்வளவு மகிழ்ச்சியா நான் இருந்தேன் அப்படிங்க. மகிழ்ச்சியா இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு காட்சி சொன்னார், எனக்கு அதுல ரொம்ப அசைக்கப்பட்டேன். அவருடைய அந்தரங்க சபை விசுவாசி ஒரு வாலிப பெண் சிறுவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை ரகசிய போலீசார் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இவளை எப்படியாவது தூக்குன்னு சொல்லி அவங்கள கைது பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. சரி, இவளுக்கு கல்யாணம் நெருங்குது, கல்யாணத்தோட கைது பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி முன் குறிச்சிட்டாங்க. இந்த சகோதரி டிராக்ஸ் ஊழியம், சிறுவர் ஊழியம் செய்யற ஒரு நல்ல அருமையான சகோதரி, அவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படிங்காங்க. கரெக்டா திருமணம் முடியுது, கதவு தட்டப்படுகிறது. போலீஸ்காரங்க வந்து கதவு தட்டுறாங்க. கதவை திறந்த உடனே எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. கணவன் அப்படியே நொந்துட்டான். வாலிப பெண் அப்படியே நொந்து அப்படியே நிக்காங்க. அப்படியே விலங்க அந்த போலீஸ் அதிகாரிகள் விலங்க எடுக்காங்க. இந்த சகோதரி 2 கையும் அப்படி நீட்டுறாங்க. அவன் விளங்க மாட்டேருக்கு, அவன் நீட்ட சொல்லல, இவங்களே நீட்டுறாங்க. நீட்டிட்டு கணவனை பார்த்து அந்த விலங்குக்கு ஒரு முத்தம் கொடுத்தார்கள். நான் போயிட்டு வருவேன் அப்படின்ட்டு. ஆனா உள்ள கொண்டு போனா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். யாரும் வெளியே யாரும் ஒரு உண்மையான பரிசுத்த வாட்டியே வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு கொடுமை நடக்கும். வாலிப பெண், ஏன்னா ரிச்சர்ட் உம்ரனுடைய மனைவிக்கு அது நடந்துச்சுன்னு அவர் சொல்றார். உள்ள கொண்டு போறாங்க. கணவனை பார்த்து அப்படியே விலங்குக்கு முத்தமிட்டு உள்ள போறாங்க. 5 வருஷம் படாத பாடு, 5 வருஷம் படாத பாடு, உபத்திரம், அவ்வளவு உபத்திரத்தை சந்திக்காங்க. சின்ன பின்னமாகிட்டாங்க. வெளியே வரும்போது 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்து அந்த கணவனை சந்திக்க வராங்க. கணவன் ஏக்கத்தோடு அந்த மனைவிக்காக காத்து கொண்டு இருக்கிறான். ஒரு 35 வயசு 30 வயசுக்கு மேல உள்ள ரொம்ப ஒரு வயசான பாட்டி மாதிரி காய்ச்சலிக்கு அந்த தங்கச்சி. உடனே கணவன் கேட்காரு, ஏமா ரொம்ப கஷ்டப்பட்டி அப்படின்னு கேட்காரு. அந்த தங்கச்சி சொன்ன வார்த்தை, 5 வருஷத்துல வெளியே விட்டாங்க, இன்னும் கூட கொஞ்ச நாள் உள்ள இருந்திருந்தானா ஆண்டவருக்காக இன்னும் உபத்திரங்களை சகித்திருக்கலாம் அப்படிங்காங்க. அது அவரு பெருமையா எழுதுகிறார். என்னுடைய அந்தரங்க சபை விசுவாசி அப்படிப்பட்ட உபத்திரத்தை சந்தித்தார்னு சொல்லி. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபத்திரம் வந்தா நம்ம நிற்போமா? வேற ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு ஆராதனைக்கு வர கஷ்டமா இருக்கு. நாளையில இருந்து சர்ச்சைக்கு யாரும் போக கூடாது. அப்படி போனா 14 வருஷம் தண்டனை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். உடனே சொல்லுவாங்க, ஐயா இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், என் உள் மனசும் ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு, இனி சர்ச்சைக்கு நான் போகவே மாட்டேன். உண்மையிலே சொல்றேன். நிறைய சபையை பூட்டிடுவாங்க. நிறைய சபையை பூட்டிட்டு உட்கார்ந்துட வேண்டியதான். இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்போ வசனம் சொல்லுது, மேலான எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படி. நம்மகிட்ட சொல்லுவான், ஏன் பிரதர் சர்ச்சைக்கு போல? வசனத்தை பாருங்க பிரதர், வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி சொல்லியிருக்கிறார், அதனால நான் வசனத்தை நிறைவேற்றுதான் அப்படிமா. நம்ம எப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டியிருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு, இல்லைன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்தை விட்டு நாங்க வரணும். அவருடைய கிருபை தான். உள்ள ஒரு ஏர் இருக்கு, ஆண்டவர் ஒரு ஓட்டையை போட்டு விட்டாரு வைங்களேன், பொத்துன்னு விழுந்துருவேன். அங்கிருந்து ஓடி வருவாரு. என்ன பாரு முடிஞ்சு, என் மனைவி பிள்ளைகள் அழுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா எந்த நிவாரணமும் கிடைக்காதுங்க. வேற மாதிரி அடிச்சு கிடிச்சு கொண்டா, சட்டை கிட்டையை போட்டு போகும்போது அடிச்சு கிடிச்சு கொண்டாங்கன்னா ஏதாவது நிவாரணம் கிடைக்கும்?
ஒரு வீடு வீடு கட்டிக்கலாம், நேரத்தில் செய்வாங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு வாழ வேண்டியிருக்கு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் வாழ்றோம். என்னுடைய குறி பரலோகம். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி, எனக்காக அவமானப்படுத்தப்பட்டு, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, காரி உமிழப்பட்டு, என்ன நித்தியத்துக்கு கொண்டு சேர்க்கதான் அவ்வளவு அவமானத்தையும் சந்தித்தார். வேற எந்த காரியமும் கிடையாது. சபை வேற எதுக்கும் கிடையாது. பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடம் தான் சபை. ஸ்கூலுக்கு போனா படிக்கலாம், இங்க வந்தா பரிசுத்தமாகலாம். சண்டே சர்வீஸ் அப்படிங்க, சண்டே சர்வீஸ் அப்படிதானே பிரதர்? இப்போ ஒரு வண்டி டூ வீலர் இருக்கு, டூ வீலர் கொண்டு நீங்க கொண்டு ஒரு கடையில கொண்டு விடுங்க, விட்டுட்டு 150 ரூபா கேட்பான்னு நினைக்கிறேன். நல்ல சேரும் சகதியமா இருக்கு. 150 ரூபா வாங்கிட்டு லைட்டா மேல மட்டும் தண்ணியை பிடிச்சு விட்டுட்டு ஒரு ஆயில் போடாம, வாங்காம, கழுவாம தந்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? 150 ரூபா வாங்கிட்டு இப்படி அநியாயம் செய்யறானே, இவன் நல்லா இருப்பானான்னு சொல்லுவோம். ரூபன் பிரதர் அப்படித்தான் சொல்லுவோம், நல்லா இருப்பானான்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு கோபம் வரும், இவன் இப்படி செஞ்சுட்டானு சொல்லி. இனி இவன் கடைக்கு வண்டியை கொண்டு வரக்கூடாது, காரை கொண்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். ஆனா சபைக்கு மக்கள் என்ன நினைக்காங்க தெரியுமா? அப்படியே வரணும், பாஸ்டர் ஒன்னும் பேசக்கூடாது, நீ கோடான கோடியாய் பெருகுவாய், உன் வீட்டுல பணம் கொட்டுன்னு கொட்டும், ஒரு வார்த்தையும் ஏசிடக்கூடாது, கரெக்டா வாங்கன்னு சொல்லிடக்கூடாது, உண்மையா வாழுங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா வர மாட்டாங்க. இங்க என்ன அர்த்தம் தெரியுமா? சண்டே சர்வீஸ். ஆவியானவர் ஃபுல்லா தண்ணியோட வச்சு நின்றுட்டு இருக்காரு, பம்பை பிடிச்சிட்டு. எங்களை தான் பிடிக்க வைக்காரு. நாங்க மூக்கில் அடிப்போம், இந்த மூக்கு தான் தேவையில்லாத வாசனையை நுகருது, இந்த உதட்டில் அடிப்போம், இந்த உதட்டு தானே லிப்டிக் போடுதுன்னு சொல்லி பம்பை வச்சு பிடிப்போம். அப்போ உதட்டில் இருக்கிற எல்லா அசுத்தம் என்ன செய்யும்? போயிரும். 150 ரூபா கொடுத்தாலே கோபம் வருது. உயிரை கொடுத்திருக்காரு, எவ்வளவு கோபம் வரும்? ரத்தத்தை சிந்திருக்காரு, எவ்வளவு கோபம் வரும்? அதனால தான் லிப்டிக் போடாது அப்படிங்க. அதனாலதான் பணாசையில இருக்கக்கூடாது, அதனாலதான் ஜாதி பார்க்க கூடாது. அவன் பரலோகம் போக முடியாது ஆவியானவர். அதுதான் இங்க வேலை. சண்டே சர்வீஸ். சர்வீஸ் பண்ணாம அனுப்பவே மாட்டார். அப்படி சர்வீஸ் பண்ணலன்னா சபையே கிடையாது, சபையே கிடையாது. அப்படி பம்பை வச்சு பிடிச்சார பிரஷரா இருக்கும், பிரஷரா இருக்கும், கண்மையெல்லாம் பறந்துரும், கண்ணில் இருக்கிற மைக்கு லிப்டிக்லாம். லிப்டிக் பாருங்க, சிலர் லேசா போடுறாங்க, அவங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? எப்படியாயிலும் லைட்டா விட்டு தடை வரணும், அப்படியே வெளியே தெரியாதுல்ல. பார்ப்போம், இது சகோதரி போடல, நல்ல ஆவிக்குரிய கண் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும். மோசையை போல மலை மேல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும், இவன் போட்டிருக்கா. இது ஒரு விதமான லிப்டிக், கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா கீழே நடக்கிற தெரிஞ்சு பாருங்க. ஆரவனுக்கு தெரியாது, ஆரவனுக்கு மேல பூரா சாயை தள்ளி போட்டு வந்தாலும் அவனுக்கு தெரியாது. எப்படி பிள்ளைகளுக்கு போட்டு விடுறாங்க கேட்டா, பிள்ளைகள் எங்க அண்ணன் வீட்டுக்கு போச்சு, அக்கா வீட்டுக்கு போச்சு, பக்கத்து வீட்டுக்கு போச்சு, கண்மை போட்டாங்க. கோபம் வரலன்னு வைங்களேன், செத்த ஆவிக்குரிய தகப்பன், செத்த ஆவிக்குரிய தாய், கோபம் வரணும். அவங்க போட்டு விட்டாங்களே, கோபம் வரணும். எங்க அண்ணன் தான், எங்க மாமா தான், சித்தப்பா தான் போயிட்டாங்க, போட்டு விட்டாங்க. ஐயோ இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதங்கமும் கோபம் வரலனா நான் ஒரு செத்த நிலைமையில இருக்கேன். அதே சித்தப்பா, அதே அண்ணன் கொஞ்சம் விஷத்தை ஊத்திட்டாங்கன்னு சொன்னா கோவம் வருமா வராதா? உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. உடனே என் பிள்ளைக்கு இப்படி போனா, கூட்டிட்டு போனா, சாப்பாடுல எதையோ கொடுத்துட்டா, லிட்டி போட்டா கோவம் வர மாட்டேங்குது. இது செத்த நிலைமை. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க. ஜான் பனியனை குறித்து உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஓட்ட உடசலுக்கு இரும்பு தகரம் தான் அவருடைய வித்துட்டு அலைஞ்சார். அவருடைய வழக்கமே அதுதான், இரும்பு தகரம் வித்து அவருடைய வாழ்க்கையை பானகனை அடைச்சிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். ரட்சிக்கப்படலை. ஒரு நாள் ஒரு சகோதரி, லண்டன் தேசத்தில் ஒரு சில சகோதரிகள் தெருவில் நின்று பேசுறாங்க. அவருடைய உள்ளத்தில் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிற்பாடு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாறிவிட்டார். உடனே அந்த நாட்களில் போதகர் மட்டும், அதாவது இன்னைக்கு இருக்காங்களே ரெவரண்ட், பிஷப், டாக்டர், இவங்க தான் பிரசங்கம் பண்ணணும். கயிறு கட்டினவங்க, அங்கி போட்டவங்க தான் பிரசங்கம் பண்ணணும். மற்ற யாரும் நம்மள மாதிரி தெருவில் பண்ணக்கூடாது. உடனே போலீஸ் வந்து அவரை பிடிச்சு கோட்டாருக்கு முன்னால கூட நிப்பாட்டுறாங்க.
ஒரு 3 மாசம் தண்டனை கொடுக்க அவங்க கோர்ட்டா தீர்மானம் பண்றாங்க. நீ இனி பிரசங்கமே பண்ணக்கூடாது, நீ பண்ணினா உனக்கு தண்டனை அதிகபட்சமா நான் கொடுக்கப்படும் அப்படிங்காரு. உடனே அவர் சொல்றாரு, நீ பண்ணுவியான்னு கேட்காரு. நீதிபதி ஜான் பனியன்ட்ட கேட்காரு. உடனே அவர் சொல்றாரு, இப்போ நீங்க என்னைய வெளியே விட்டா நான் போய் நின்று தெருவில் பிரசங்கம் பண்ணுவையா அப்படிங்காரு. உடனே அந்த 3 மாச தண்டனை 12 வருஷமா மாற்றப்பட்டது. 12 வருஷமா ஜெயிலில் இருக்கிறார். இதை ஏன் சொல்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து அந்த சம்பவத்துக்காக ஞாபகப்படுத்துறேன். 12 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கிறார். 12 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதப்பட்டதுதான் மோட்ச பிரயாணம். இன்னைக்கு பைபிளுக்கு அடுத்தாப்புல முழு உலகத்திலையும் அவர் புக்கு தான் அதிகமா விற்கப்படுகிறது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? பிரசங்கம் பண்ணக்கூடாது, இங்க வரையே மாட்டையா, நல்லா இருப்பீங்க, நீ விட்டுருங்க. நேரத்தோட நானும் பிரதரும் பிசிங்காரப்பூருக்கு போயிருந்தோம். ஒரு சிலரை வச்சு சத்துரு கிரியை செய்வான். நேற்று ஒரு சிபிஎம் விசுவாசி வந்து எங்கிட்ட வந்து சண்டை போட்டார். ஏய், என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கா? அவர் பேசிட்டு இருக்க, என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கா? நீ ஆசீர்வதிச்சா அவர் ஆசீர்வதிக்கப்பட்டுவாரா அப்படின்னு அவர் சண்டை போட்டார். கடைசியில் அவர் சொல்லி அனுப்பி விட்டுருக்கு ஜெபம் பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாகிலும் அகிமாசை போல ஓடக்கூடாது. கரடு முரடான பாதையா இருந்தாலும் கூசியை போல ஓடி தைரியமா நற்செய்தி அறிவிக்காம பாருங்க, உம்முடைய மகன் மரித்து விட்டான், நீ அழுனாலும் சரி அழாம போனாலும் சரி, எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உபத்திரத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கல, அப்படிப்பட்ட பாடுகளை ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிக்கல. ஆனா இன்னைக்கு அதே போல சாத்தான் பாவத்தை நமக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி இருக்கிறான். அந்த பாவத்தை ஜெயித்து அந்த பாவங்கிற சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்தாதான் உயிரோடு எழுந்திருக்க முடியும். நீங்கள் நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றிருக்க வேண்டும். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக அந்த கேடு அடைந்தாருங்கிற உணர்வு இருக்கும் என்றால், ஒருவேளை பாவம் நம்மளை நெருக்கி வந்தாலும் இந்த உணர்வு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். இந்த உணர்வு இல்லாம இருக்கும் போதுதான் பாவம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும், பாவம் நம்மளை மேற்கொள்ளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, ஐயோ இந்த பாவம் என்ன மேற்கொள்கிறதே, இது என்ன சிறையாக்கி கொண்டு என்னை வெளியே விடாதபடிக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவருடைய வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். சரி, தவறு பண்ணிட்டோம், இனி தவறு பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இனி உமக்காக நான் எழும்புவேன், உமக்காக கனி கொடுப்பேன், உமக்காக சாட்சியா வாழ்வேன் சொல்லி எழும்ப ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா மனிதனுக்குமே ஆண்டவர் 2வது தருணம் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளோட ஜெபிக்காம இருக்கக்கூடாது, ஒரு நாளோட வேத வாசிக்காம இருக்கக்கூடாது. இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் குறையும் போதுதான் பாவம் நம்மளை சுற்றி நெருக்கி கொள்ளுகிறது. இதை ஒரு மனிதன் வெறுக்கும் போது சாத்தான் அப்படியே உள்ள வந்துடுது, உள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எவ்வளவு உபத்திரம் பாருங்க, எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு பாடுகள். அவ்வளவு பெரிய பரிசுத்தவானுக்கே தகுதி தேவைப்படுதுன்னா நான் எம்மாத்திரம், நம்ம எம்மாத்திரம். பரலோகம் சாதாரண காரியம் கிடையாதுங்க. நித்தியமா அப்பாவோடு வாழ போறோம், அவருடைய மடியில உட்கார போறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் சொல்லி வெளிப்படுத்தல சொல்றேன். ஜெயம் கொள்ளணும். பாவத்தை ஜெயம் கொள்ளுகிற மனுஷன் தான் பறந்து போக முடியும். பாவத்தை மேற்கொள்ற மனிதன் தான் பறந்து போக முடியும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரங்களும் உமக்கே செலுத்துகிற ஆண்டவர். அப்பிரஜனமான ஊழியக்கார ஆண்டவரே, எப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எங்களை வாழ வைக்க போறதுக்கா சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை கொண்டு, உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு எங்களை இந்த பவுலை போல, ரிச்சர்ட் உம்ரனை போல
வாழ வைக்க உங்களால முடியும்ப்பா. உங்க கிருபையால முடியாண்டவரே. நாங்க பலவீனமான மனிதர்கள் தான். பலமான கிருபை எங்களை வாழ வைக்க போதுமான தேவன். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம இருக்க இடத்துல அப்படி நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா, வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பிரியமானவர்களே, நம்ம இப்படி ஜெப நிலையில ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம், அதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம். உண்மையாவே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 14:22 சொன்னது போல அவர்கள் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், அது 100, 500, 1000, லட்சமோ தெரியாது, வேதம் சொல்லுது நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆங்கிலத்துல மச் ட்ரிபியூலேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமா எக்கச்சக்கமான உபத்திரவத்தின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறதுக்கு பரலோகம் அவ்வளவு மலிவான ஒன்று அல்ல, அது விலையேற பெற்றது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு பிரத்யேகமா தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். பவுல் சொன்னது போல பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார். அவருக்கு இருந்த எல்லா மேன்மையும் அவர் குப்பையா எண்ணாரு. இன்னைக்கு இந்த குப்பையை தான் நம்ம தலையில தூக்கி வைத்து பெரிதுபடுத்துகிறோமா? தேவ பிள்ளைகள் ஆகிய நாம்
கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்ப அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்த வண்ணமா கர்த்தருடைய விலையேற பெற்ற சரீரத்துக்கு அடையாளமாக ஒரே அப்பத்திலும், அந்த ஒரே சரீரத்துக்கு அடையாளமாக ஒரே அப்பத்திலும் கர்த்தராகிய இயேசு என்னும் ஒருவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளமாக அந்த ஒரே பாத்திரத்திலும் நாம் பானம் பண்ண இருக்கிறோம். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் கூடி வருவோமா? தேவ பிள்ளைகளாக எல்லாரும் அப்படி பந்திக்கு நாம் கூடி வருவோமா? ஜெபத்தோடு கூட நாம் கர்த்தருடைய பந்தியிலே சேருவோம். ஆண்டவருடைய விலையேற பெற்ற சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்திலும், அப்படி விலையேற பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாக, அப்படியே இரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரத்திலும் நாம் பங்கு பெறுவோம். ஒரு சில நிமிடங்கள் தான் அப்படி நாம் பங்கு பெற்று நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம்.